தோழர் வணக்கம். வணக்கம், வணக்கம். தோழர் அமெரிக்காவையவே உலுக்குன அந்த பாலியல் குற்றப்பத்திரிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ம். அந்த ஃபைல்ல வந்து நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய பெயரும் இருக்குதுன்னு ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய ஃபைல்ல இருக்கிற பெயருக்குரியவர் மாண்புமிகுவா இருக்கிறார் பாருங்க, கொடுமை. 10 ஆண்டுகளுக்கு மேல சரிங்க தோழர். அமெரிக்காவுல சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி, ஓகே பாலியல் தோழர். வன்கொடுமைக்கு உள்ளாக்கி, சரிங்க தோழர். சரி. பாலியல் தொழிலாளிகளாக மட்டும் இல்லாம, ம், ம், ம். பெரிய மனிதர்களுக்கு பாலியல் விருந்துக்காகவும் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்கிறது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒருத்தர் மீதான குற்றச்சாட்டு. அமெரிக்காவையே உலுக்குன குற்றச்சாட்டுங்க தோழர். ஆமா. அ அமெரிக்காவின் பொள்ளாச்சி பிரச்சனை அது. ஓ! ரைட். அதான். பொள்ளாச்சியில எப்படி நூற்றுக்கணக்கான பெண்கள் அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்டு, ஆமாங்க தோழர். அதிமுகவினரால் சீரழிக்கப்பட்டார்கள் ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததோ, அந்த மாரி இந்த இது மாதிரி 100 இது மடங்குங்க தோழர். 100 மடங்கு அமெரிக்காவை தாண்டி உலகெங்கும் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அதுல பிரச்சனைக்கு அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல்ல வந்து இருக்கிறாங்க. ம், ம், இப்ப ம். அத நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிற அந்த ஃபைல்ல ஓகேங்க தோழர். ஓகே. நீங்க சொன்ன மிஸ்டர் மாண்புமிகு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இருக்கார்ல, இந்தியாவினுடைய பிரதமர். ம், ம், ம். அவரோட பேர் இருக்கு. ஓ கொஞ்சம் இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகங்கள் ம், அந்த ம். எப்ஸ்டீன் ஃபைல்ல எப்படி பிரதமர் பேர் இருக்கு ம். அப்படிங்கறத பற்றி யாருமே தோழர் விவாதிக்கல. ஆ அது வந்து அவன் வந்து பாலியல் தொழில் பண்றவன். ஆமா. அவரோட ஃபைல்ல வந்துட்டு மோடியோட பேர் இருக்குதுன்னா, நம்ம இது வடிவேல் ஜோக் கூட ஒண்ணு இருக்குதுங்களா தோழர். இருட்டுல யோகினுக்கு என்ன வேலைன்னு? அதேதான். அந்த இவருக்கு மா அங்க என்ன வேலை? இவர் எப்படி ம், போனாரு? இதை ம், நாடே விசாரிக்க வேண்டிய, நாடே கேட்க வேண்டிய கேள்வி. ம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கு. இது மாதிரி பல்வேறு பிரச்சனை காரணம் வச்சுட்டு அவர் பார்லிமெண்ட்டுக்கே வராம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ம், 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 ம். இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் தான். அதாங்க ரொம்ப தோழரே. அசிங்கம். அதாங்க தோழரே. இல்ல ஒரு ஒரு நாட்டினுடைய பிரதமரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகுறாரு. ஒரு பெரிய வழக்குல அவரோட பேர் இருக்குது. அப்படிங்கிறது எல்லாம் விட ரொம்ப கேவலமா ஒரு பாலியல் வழக்குல வந்துட்டு பிரதமரோட பேர் இருக்குங்கிறது நாடே கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் தோழர். நாடே தலைகுனிய வேண்டிய விஷயம். இந்நேரம் இதுல பிரதமர் மோடியினுடைய பேருக்கு பதிலா ம், ம். எதிர்க்கட்சி தலைவருடைய பேர் இருந்திருந்தா இந்த நாட்டுல எல்லாரும் இப்படி அமைதியா இருந்திருப்பாங்களா? தோழர் பாராளுமன்றம் பிஜேபிக்கு அமைதியா இருந்திருக்குமா? தோழர் பாராளுமன்றத்திலே தொடங்கிங்க தோழர். நாட்டில் இருக்கிற கடைசி கிராமத்து வரைக்கும் இந்த செய்தி பரப்பப்பட்டு ம். அந்த யாருடைய பேர் வந்துச்சோ அந்த நபர் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பாரு, அவமானப்படுத்தப்பட்டிருப்பாரு. ம். ஆனா கமுக்கமா இன்னைக்கு வரைக்கும் கள்ள மௌனம் ஜாதிச்சிட்டு இருக்குது இந்திய ஊடகங்களும், எ இந்தியாவினுடைய முன்னணி பேச்சாளர்களும். அதாங்க தோழர். எல்லா செய்தி சேனல்லையும், எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இது தலைப்புச் செய்தியா வார கணக்குல வந்திருக்கும். எல்லா விவாதங்கள்லயும் இதுதான் வந்து விவாத பொருளா இருந்திருக்கும் தொலைக்காட்சியில. இப்ப வரைக்கும் அந்த ஒரு நாள் செய்தியோட முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் அதுவும் செய்தி தலைப்புச் செய்தியில வரல எந்த பத்திரிகையிலையும். பெட்டி செய்தியா முடிஞ்சிருச்சு. ஆமா. அது உள்பக்கத்துல ஒரு செய்தியாக முடிஞ்சு போச்சு. இது ஓகே பெரிய தோழர். கொடுமை. ஓகே தோழர். மோடி இது ஒரு ஜல்சா பார்ட்டி ஆட்டங்குது தோழர். பாஜகவுக்கு அது அர்த்தம். காணொலிய கேட்கிற மக்கள் வந்துட்டு கண்டிப்பா இது எல்லா தரப்பு மக்கள் கிட்டவும் கொண்டு போவாங்க தோழர். கொண்டு போய் சேர்ப்பாங்க, சேர்க்கணும்.